இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம். மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் 207. பெத்தானியிலிருந்து பெத்லெகேமுக்கு பயணம். சேசு சூரியோதய வேளையில் பெத்தானியாவை விட்டு பெத்லெகேமை நோக்கி செல்கிறார். மாதாவும் அல்பியூசின் மேரியும் மேரி சலோமேயும் அப்போஸ்தலர்கள் பின்தொடர சேசுவுடன் செல்கிறார்கள். எல்லோரும் முன்னால் மார்ஜியம் போகிறான். எதை கண்டாலும் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. விழித்து கொள்ளும் வண்ணத்து பூச்சிகள், வழியில் பாடுகிற அல்லது கொத்துகிற சின்ன பறவைகள், பனித்துளி வைரங்களால் மிளறுகிற மலர்கள், கண்ணெதிர்படுகிற மந்தை, அதில் கூப்பிடுகிற அநேக ஆட்டுக்குட்டிகள் எல்லாமே அவனுக்கு மகிழ்ச்சியூட்டுகின்றன. கற்களிடையே நுரை எழுப்பி மகிழ்ந்தோடுகிற ஓடையை கடந்த பின் பெத்தானியாவிற்கு தென்புறமாக அவர்கள் பெத்லெகேமை நோக்கி திரும்புகிறார்கள். அந்த சாலை 2 வரிசை குன்றுகளின் நடுவே செல்கிறது. எங்கும் ஒரே பச்சை, ஒலிவ மரங்கள், திராட்சை தோட்டங்கள், அறுவடைக்கு தயாராக நிற்கிற சில வயல்கள். அந்த பள்ளத்தாக்கு குளிர்ச்சியாகவும் சௌகரியமாகவும் இருக்கிறது. அப்போது யோனாவின் சீமோன் முன்னால் வந்து சேசுவின் குழுவை நோக்கி, பெத்லெகேமுக்கு போகிற சாலை இதுதானா? போன தடவை நீர் வேறொரு பாதை வழியாக போனீர் என்று அருளப்பர் சொல்கிறார். அது உண்மைதான். ஆனால் அது ஏனென்றால் அப்போது நாங்கள் ஜெருசலேமில் இருந்து வந்தோம். இது கிட்டத்து வழி. நீ கொஞ்ச நாட்களுக்கு முன் தீர்மானித்தபடியே ராக்கேலின் கல்லறை, அதை ஸ்திரீகள் பார்க்க வேண்டும் என்கிறார்கள். ஆமாம், நாங்கள் அப்படித்தான் சொன்னோம். ஆனால் அங்கே நாம் எல்லோரும், விசேஷமாய் உம்முடைய தாயார் இருந்தால் நன்றாயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் தானே பெத்லெகேம் கெபிக்கு அரசி. அவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு நன்றாக தெரிகிறது. அந்த வரலாற்றை அவர்கள் சொல்ல கேட்பது வேறுதான். அது என் கருத்து. ராயப்பர் தம் விருப்பத்தை அன்புடன் வெளியிட்டு விட்டார். சேசு அவரை நோக்கி புன்னகை செய்கிறார். அப்பா, எந்த கெபி என்று மார்ஜியம் கேட்கிறான். சேசு பிறந்த கெபி. அருமை, நானும் அங்கு வருவேன். அது அருமைதான் என்கிறார்கள் அல்பேயுசின் மேரியும் சலோமேயும். அப்போது மாதா, அது அழகாயிருக்கும். அது உலகம் உம்மை அறியாத காலமாகிய அந்நாட்களுக்கு திரும்புவதாகும். அப்போது உலகம் உம்மை அறியவில்லை என்பது உண்மைதான். அதே சமயம் அது உம்மை பகைக்கவும் இல்லை. அங்கே நாம் மீண்டும் எளிமையான மக்களின் அன்பை, தாழ்ச்சியும் விவேகமும் கொண்டு நேசிக்கவும் விசுவசிக்கவுமே முடிந்தவர்களின் அன்பை காணலாம். அங்கே நானும் இந்த கசப்பின் பாரத்தை இறக்கிவிட முடியும். நீர் இவ்வளவு பகைக்கப்படுகிறீர் என்று அறிந்ததிலிருந்து என் இருதயம் அது பழுவாக இருக்கிறது. அதை நான் உம்முடைய முன்னிட்டியில் வைப்பேன். உம்முடைய கண்களின் கருணை, உமது சிசுவுக்குரிய புன்னகை, இவற்றின் கருணை அங்கே இன்னும் இருக்க வேண்டுமே. அவை என் இதயத்தை வருடி அன்பு பாராட்டும். அது எவ்வளவு நொந்து போயிருக்கிறது. மாதா இதை மெல்ல தாழ்ந்த குரலில் தன் விருப்பத்தையும் துயரத்தையும் வெளிப்படுத்தும் குரலில் சொல்கிறார்கள். அப்படியென்றால் அம்மா, நாம் அங்கே போகலாம். நீங்களே எங்களை அங்கு கூட்டி போங்கள். நீங்கள் தான் இன்று ஆசிரியை. நான் பாடம் கற்கும் சிறு பையனாக இருக்கிறேன். ஓ மகனே, அப்படியல்ல. நீரே எப்போதும் ஆசிரியர். இல்லை அம்மா, யோனாவின் சீமோன் சொல்வது மிகச் சரியானது. பெத்லெகேம் ஊரில் நீங்களே அரசி. தாவீது கோத்திரத்தின் மரியாயே, உங்கள் முதல் அரண்மனை இதுவே. உங்கள் உறைவிடத்திற்கு இந்த சிறு குழுவை கூட்டிச் செல்லுங்கள். யூதாஸ் பேச வாயெடுத்தவன் வாயை மூடிக்கொள்கிறான். அதை பார்த்த சேசு கண்டுபிடிக்கிறார். அவர் சொல்கிறார், களைப்பினாலோ அல்லது வேறு காரணத்தாலோ அங்கு வர விருப்பமில்லாதவர்கள் பெத்சூருக்கு போகலாம் என்கிறார். யாரும் அதற்கு பதில் சொல்லவில்லை. குளிர்ச்சியான அந்த பள்ளத்தாக்கின் வழியாக அவர்கள் மேற்கு நோக்கி போகிறார்கள். பின் அந்த பாதை வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கிற ஒரு பாறையின் பக்கமாக சற்று வடக்கே வளைகிறது. அப்படியே அவர்கள் ஜெருசலேமில் இருந்து பெத்லெகேமுக்கு போகிற சாலையை பிடிக்கிறார்கள். அங்கே அது ஒரு சதுர கூம்பு வடிவமான கட்டிடம் உள்ளது. அதன் உச்சியில் ஒரு கவிகை விமான அமைப்பு உள்ளது. அது ராக்கேலின் கல்லறை. அவர்கள் எல்லோரும் அதன் அருகில் போய் மரியாதையோடு ஜெபிக்கிறார்கள். சூசேப்பரும் நானும் இங்கு தங்கினோம். எல்லாமே அன்று இருந்தது போலவே இன்றும் இருக்கிறது. பருவ காலம்தான் இது வேறாயிருக்கிறது. அது சிஸ்லாவ் மாதத்தின் ஒரு குளிரான நாள். மழை பெய்திருந்தது. சாலைகள் எல்லாம் சேராயிருந்தன. பின் ஒரு பனிக்காற்று வீச ஆரம்பித்தது. இரவில் மூடு பனியும் இருந்திருக்கலாம். சாலைகள் இறுகிவிட்டிருந்தன. ஆனால் வண்டி சக்கரங்கள் ஏற்படுத்திய தடங்கள் இருந்தன. ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது. கூட்டமான படகுகளால் நிரப்பப்பட்ட சமுத்திரம் போல் இருந்தார்கள் மக்கள். என் சிறு கோவேறு கழுதை முன்னேறி செல்வதற்கு கஷ்டப்பட்டது. நீங்கள் கஷ்டப்படவில்லையாமா? ஓ, உம்மை நான் கொண்டிருந்தேனே. மாதா மகிழ்ச்சியுடன் சேசுவை பார்க்கிறார்கள். மேலும் தொடர்ந்து, நேரம் இருட்டியது. சூசேப்பர் அதிக கவலைப்பட்டார். மிக குளிரான ஒரு காற்று மேலும் மேலும் பலமாக வீசியது. ஜனங்கள் பெத்லெகேமை நோக்கி விரைவாக போய்கொண்டிருந்தார்கள். ஒருவரையொருவர் தள்ளிக்கொண்டும் அநேகர் என் கழுதை திட்டிக்கொண்டும் போனார்கள். ஏனென்றால் தன் குழம்பு கால்களை ஊன்ற சரியான இடம் தேடி அது மெதுவாகவே சென்றது.
நீர் இருந்ததை அதுவும் உணர்ந்தது போல் இருந்தது. நீர் கடைசி தடவையாக என் உதர தொட்டிலில் உறங்குவதாக அதற்கு தெரிந்தது போல் குளிராயிருந்தது. ஆயினும் உஷ்ணமாயிருந்தேன். நீர் வரப்போவதை உணர்ந்தேன். வரப்போவதையா? அம்மா, இங்கே 9 மாதங்களாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நீர் சொல்லக்கூடும். அது சரியே. ஆனால் இப்பொழுது நீர் மோட்சத்திலிருந்து வருவது போலவே இருந்தது. மோட்சம் என்மேல் கவிழ்ந்திருக்க அதன் பிரகாசத்தை நான் கண்டேன். சர்வேஸ்வரன் நிகழவிருந்த உமது பிறப்பிற்காக மகிழ்ச்சியால் பற்றி எறிந்ததை நான் காண முடிந்தது. அந்த ஜுவாலைகள் என்னை ஊடுருவின, எரித்தன, மற்ற அனைத்திலுமிருந்து என் கவனத்தை திருப்பின. குளிர் வாடை காற்று, ஜனக்கும்பல், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் கடவுளை கண்டேன். இடைக்கிடையே ஒரு முயற்சி செய்து என் உள்ளத்தை இந்த உலகிற்கு கொண்டு வருவதில் வெற்றி பெற்றேன். அப்போது சூசேப்பரை பார்த்து புன்னகை செய்வேன், எனக்கு குளிரடித்து களைத்து போவேன் என அவர் பயப்பட்டார். கழுதை இடறிவிடக் கூடாதென்று அவர் அதை நடத்தினார். குளிர்படாதபடி ஒரு போர்வையால் என்னை போர்த்தினார். ஆனால் எதுவுமே எனக்கு நடந்திராது. எந்த குலுக்கத்தையும் நான் உணரவில்லை. வெண்பனி போன்ற மேகங்களின் நடுவில் சமணசுக்களால் ஏந்தப்பட்டு நட்சத்திர பாதை வழியே செல்வதாக எனக்கு தோன்றியது. முதலில் நான் உம்மை நோக்கி புன்னகை செய்தேன். சரீர தடுப்பின் வழியே உம்மை பார்த்தேன். நீர் என் லீலி மொட்டு. உயிருள்ள ரோஜாக்களால் ஆன தொட்டிலில் உமது கை விரல்களை மடக்கியபடி உறங்கினீர். பின் என் பத்தாவை ஊக்கப்படுத்த அவரை நோக்கி புன்னகை புரிந்தேன். அவர் சஞ்சலப்பட்டிருந்தார். பின் அந்த ஜனங்களை நோக்கி புன்னகை செய்தேன். ஏற்கனவே தாங்கள் இரட்சகரின் காற்றை சுவாசித்ததை அவர்கள் அறியாதிருந்தார்கள். நாங்கள் ராக்கேலின் கல்லறை அருகே தங்கினோம். கழுதைக்கு சற்று ஓய்வளிக்கவும் ஏழைகளின் உணவான ரொட்டியும் ஒலிவக்காய்களையும் உண்ணவும். ஆனால் எனக்கு பசி இல்லை. பசியாய் இருக்க முடியாது. என் மகிழ்ச்சியால் நான் உணவூட்டப்பட்டேன். மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தோம். வாருங்கள், அந்த இடையனை நாங்கள் சந்தித்த இடத்தை காட்டுகிறேன். கவலைப்படாதீர்கள், நான் தவறி போக முடியாது. அந்த நேரத்தில் நான் மீண்டும் வாழ்கிறேன். ஒவ்வொரு இடத்தையும் நான் கண்டுபிடித்து விடுவேன். காரணம், நான் அனைத்தையும் சமணசுக்குரிய ஒளியின் வழியாக காண்கிறேன். ஒருவேளை அந்த சமணசுகளின் கூட்டம் மீண்டும் இங்கே வந்துள்ளதோ என்னவோ. நம் சரீரங்களுக்கு காணப்படாமல் நம் ஆன்மாக்களுக்கு அவர்களின் ஒளியோடு காணப்படுகிறார்களோ. எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது, தெளிவாயிருக்கிறது. அவர்கள் தவறி போக முடியாது. அவர்களே என்னை வழிநடத்துகிறார்கள். என்னுடையவும் உங்களுடையவும் மகிழ்ச்சிக்காக. இந்த இடத்தில்தான் எலியாஸ் அந்த வயலிலிருந்து இந்த வயலுக்கு தன் ஆடுகளுடன் வந்தான். சூசேப்பர் அவனிடம் எனக்காக கொஞ்சம் பால் கேட்டார். அதோ அந்த இடத்தில் நாங்கள் தாமதித்தோம். அவன் சத்தான சூடான பாலை கறந்து கொண்டே சூசேப்பருக்கு சில ஆலோசனைகள் கூறினான். வாருங்கள், பெத்லெகேமை அடையும் முன் இதுவே இச்சிறு பள்ளத்தாக்கின் கடைசி பாதை. நாங்கள் இதன் வழியாக வந்தோம். ஏனென்றால் பட்டணத்திற்கு பக்கமான பெரிய சாலையில் ஜனங்களும் குதிரைகளும் கலந்து ஒரே குழப்பமாக இருந்தது. அதோ பெத்லெகேம். ஓ, என் பிதாக்களின் விருப்ப நிலமே, நீயே எனக்கு என் குமாரனின் முதல் முத்தம் அளித்தாய். நீ உன் பெயரின்படியே பெத்லெகேம் என்றால் அப்பம் என்று அர்த்தம். அதேபோல் நல்லதும் வாசனை உள்ளதுமான உன் வாசலை, உண்மையான அப்பத்தை பட்டினியால் இறக்கிற உலகத்திற்கு தரும்படி திறந்தாய். ஓ தாவீதின் பெத்லெகேமுடைய புனித நிலமே, ராக்கேலினுடைய தாயன்பு இன்னும் இருக்கிற அன்னையைப் போல் நீ என்னை அரவணைத்தாய். இரட்சகரின் முதல் ஆலயம் நீ. அவர் யாக்கோபிடமாய் பிறந்து மனுக்குலத்திற்கு மோட்ச வழியை காட்டும் விடிவெளியாய் இருக்கிறார். இந்த இளந்தளிர் காலத்தில் அது எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் அப்போது வயல்களும் திராட்சை தோட்டங்களும் வெறுமையாய் இருந்த போதிலும் கூட அது அழகாகவே இருந்தது. ஒரு மெல்லிய மூடு பனித்திரை மரங்களின் வெறும் கிளைகளில் மினுங்கி கொண்டிருந்தது. வைரத்தூள்களால் அவை மூடப்பட்டு தொடக்கூடாத ஒரு மோட்சத்திரை போல் போர்த்தப்பட்டிருந்தது. அங்கே இரா உணவு தயாரித்த அச்சமயம் ஒவ்வொரு வீட்டின் புகைப்போக்கியும் புகையை வெளியிட்டது. இந்த உயர்வான இடம் வரையிலும் மாடிக்கு மாடி அப்புகை எழும்பியதால் அதுவும் பட்டணம் திரையால் மூடப்பட்டது போல் காட்டியது. எல்லாம் பரிசுத்தமாயும் அந்யோன்யமாயும் காத்திருப்பதமாய் இருந்தது. உமக்காகவே மகனே, உம்முடைய வரவை பூமி உணர்ந்து கொண்டது. பெத்லெகேம் மக்களும் நீர் அதை நம்பாவிட்டாலும் உம்மை அவர்கள் கண்டு கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கெட்டவர்கள் அல்ல. நம்மை உபசரிக்க அவர்களால் முடியவில்லை. பெத்லெகேமின் நல்ல நேர்மையுடைய இல்லங்கள் உணர்ச்சியற்ற கர்வமுள்ள ஜனங்களால் நிரம்பி இருந்தன. அந்த ஜனங்கள் எப்போதும் மூர்க்கமானவர்களே. இப்போதும் அப்படித்தான் இருக்கிறார்கள். உம்மை அவர்களால் கண்டு கொள்ள முடிவதில்லை. எத்தனை பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், வேதபாரகர்கள், எசீன்கள் அங்கே இருந்தார்கள். ஓ, அவர்கள் இப்போது மங்கியவர்களாய் இருப்பது அன்று இரவு அவர்கள் தங்கள் எளிய சகோதரிக்கு அன்பு காட்டாமல் தங்கள் இருதயங்களை மூடிக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் இருளில் இருந்தார்கள். இன்னமும் இருக்கிறார்கள்.
அப்போது அவர்கள் தங்கள் அயலானுக்கு அன்பு காட்ட மறுத்ததால் கடவுளையே புறக்கணித்தார்கள். வாருங்கள், கெபிக்கு போவோம். ஊருக்குள் போவதில் பயனில்லை. என் பிள்ளையின் மிகச்சிறந்த நண்பர்கள் இப்போது அங்கு இல்லை. நட்புற உள்ள இயற்கை அதன் கற்களுடன், நீரோடையுடன், மரங்களுடனும் ஒரு நெருப்பை பற்ற வைக்க போதுமானது. இயற்கை தன் கர்த்தர் வருவதை கண்டு கொண்டது. அதோ, தயக்கமில்லாமல் வாருங்கள், இங்கே சுற்றி போக வேண்டும். அதோ, அங்கேதான் தாவீதின் கோட்டையின் இடிபாடுகள் உள்ளன. ஓ, ஒரு அரச மாளிகையை விட அதுவே எனக்கு அதிக பிரியமாயிருக்கிறது. ஆசிர்வதிக்கப்பெற்ற இடிவுகள், ஆசிர்வதிக்கப்பெற்ற நீரோடை, ஆசிர்வதிக்கப்பெற்ற மரம். ஏனென்றால் உன் அநேக கிளைகளை காற்று கீழே தள்ளும்படி விட்டு கொடுத்தாய். அதனால் எங்களுக்கு விறகு கிடைத்தது, நெருப்பையும் பற்ற வைத்தோம். மாதா துரிதமாக கெபியை நோக்கி இறங்கி செல்கிறார்கள். ஒரு மரப்பலகை பாலம் வழியாக நீரோடையை கடக்கிறார்கள். குகையின் இடிபாடுகளுக்கு முன்னால் இருக்கும் திறந்த இடத்தில் ஓடிச் சென்று கெபி வாசலில் முழங்காலிட்டு தரையை முத்தமிடுகிறார்கள். மற்ற எல்லோரும் அவர்களை பின்தொடர்கிறார்கள். சிறுவன் மாதாவை விட்டு ஒரு கணமும் பிரியவில்லை. அவன் அவர்கள் கூறும் அதிசயமான நிகழ்ச்சிகளை கேட்கிறான். மாதாவின் வார்த்தைகளையும் செயல்களையும் அவனுடைய கரிய கண்விழிகளால் ஒன்றுவிடாமல் கவனிக்கிறான். தன் பிறந்த மண்ணில் வந்து இறங்குகிறது. என் மணிமகுடமாகிய நீர் என் இருதயத்தில். இதோ, இங்கே அமர்ந்து கொண்டு என் மடியில் உம்மை ஆராதித்த பின் நான் உம்மை நேசித்தேன். கடைசியாக இப்போது உம்மை சரீரத்தின் தடையில்லாமல் நான் நேசிக்க முடிந்தது. பிறகு நான் இவ்விடத்திலிருந்து எழுந்து என்னைப் போலவே மற்றவர்களுக்கு முன் உம்மை நேசிப்பதற்கு தகுதி பெற்றவரின் அர்ச்சிஸ்டர் சூசேப்பரின் அன்பிற்கு உம்மை கொண்டு சென்றேன். பின் இங்கே இந்த 2 முரட்டு தூண்களின் நடுவே இருந்து உம்மை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தேன். இதோ, இந்த இடத்தில்தான் முதல் தடவையாக சூசேப்பரின் மார்பில் நீர் இளைப்பாறினீர். பின் நான் உம்மை துணிகளில் பொதிந்து நாங்கள் இருவருமாக உம்மை இங்கே கிடத்தினோம். சூசேப்பர் நெருப்பில் வைக்கோலை உலர்த்தி கொண்டிருக்க நான் உம்மை உறங்க வைத்தேன். வைக்கோல் உஷ்ணமானதும் அதை அவர் உமது முன்னிட்டி பெட்டியில் வைத்தார். பின்னர் நாங்கள் இருவரும் இப்போது நான் செய்வது போல் உம்மை கவிழ்ந்து உம்மை ஆராதித்தோம். அன்பானது சர்வேஸ்வரனை எந்த அளவுக்கு தாழ்த்தி கொண்டு வர முடியும் என்பதை எண்ணியபடி உம் சுவாசத்தை உட்கொண்டோம், கண்ணீர் சிந்தினோம். மோட்சத்திலும் கடவுளை காணும் வற்றுதலில்லா மகிழ்ச்சிக்காக கண்ணீர் சிந்தப்படும். முன் நிகழ்ந்ததையெல்லாம் சொல்லி இடங்களை சுட்டி காட்டிய பின் அங்குமிங்கும் நடந்த மாதா அன்பினால் மூச்சு திணறி தன் நீல விழிகளில் நீர் மல்க மகிழ்ச்சியின் புன்னகை அரும்ப அவர்களின் ஞாபகங்களை கொண்டே ஒரு பெரிய கல்லில் அமர்ந்திருந்த சேசுவை அவருடைய சிரசின் மீது அழுது கொண்டும் ஆராதித்தபடியும் அன்று செய்தது போலவே முத்தமிடுகிறார்கள். அதன் பின் இடையர்கள் அவர்கள் இங்கே இதே இடத்தில் தங்கள் நல்ல ஆன்மாக்களுடன் ஆராதித்தார்கள். அவர்களுடன் பூமியில் ஆழ்ந்த பெருமூச்சும் அங்கு வந்தது. மனித தன்மையின் வாசனையுடனும் மந்தை வைக்கோலினுடைய மனத்துடனும் ஆராதித்தார்கள். வெளியிலோ எங்கும் சமணசுக்கள். அவர்கள் தங்கள் அன்பாலும் பாடல்களாலும் ஆராதித்தார்கள். எந்த மனித சிருஷ்டியாலும் அவற்றை பாட இயலாது. மோட்சத்தின் அன்பை கொண்டும் அவர்கள் கொண்டு வந்த மோட்சத்தின் காற்றை கொண்டும் அவர்களின் சகல பிரகாசங்களோடும் அவரை ஆராதித்தார்கள். ஆசீர் பெற்ற மகனே, இதுவே உமது பிறப்பு. மாதா சேசுவின் பக்கம் முழங்காலிட்டு அவருடைய முழங்காலில் தலை சாய்த்தபடி அழுகிறார்கள். கொஞ்ச நேரம் யாருமே பேச துணியவில்லை. கூட குறைய உணர்வு வசப்பட்டவர்களாய் இந்த நிகழ்ச்சிகளின் காட்சிகள் அங்குள்ள சிலந்தி வலைகளிலும் முரட்டு கற்களிலும் சித்திரமாய் தீட்டப்படுவதை எதிர்பார்ப்பது போல் சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். மாதா பின் சுதாரித்து கொண்டு சொல்கிறார்கள், அளவற்ற முறையிலும் எளியதும் அளவற்ற முறையில் பெரியதுமான என் குமாரனின் பிறப்பை பற்றி நான் இப்பொழுது கூறினேன். அதையும் குருவின் ஞானத்தோடு அல்ல, ஸ்திரீயாகிய என்னுடைய இருதயத்தோடு கூறினேன். வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் பூமியிலே மிக பெரிய காரியம் அதுதான். அது மிக சாதாரணமான தோற்றங்களுக்குள்ளே மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கடுத்த நாள், அதற்கு பின்னால் என்று பலரும் கேட்க, இரு மேரிகளும் அவர்களுடன் சேர்ந்து கேட்கின்றனர். அதற்கடுத்த நாளா? ஓ, மிக எளிது. தன் குழந்தைக்கு அமுதூட்டும் ஒரு தாயாக நான் இருந்தேன். அவரை குளிப்பாட்டி துகில் கட்டினேன். எல்லா தாய்மாரும் செய்வது போல் ஓடையின் நீரை வெளியே அந்த இடத்தில் பற்ற வைத்த நெருப்பில் சூடாக்கினேன். அவருடைய நீல விழிகளை புகை தாக்காமல் இருப்பதற்காக பின் நன்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு மூலையில் ஒரு பழைய தொட்டியில் என் குழந்தையை குளிப்பாட்டினேன். வேறு கட்டு துணிகளை மாற்றினேன். அவருடைய துவாலைகளை ஓடையில் அலசி வெளியே வெயிலில் உலரவிட்டேன். பின் என் மிக பெரும் மகிழ்ச்சி, அவருக்கு அமுதூட்டினேன். அவரும் அமுதருந்தி ரோஜா நிறம் பெற்று அதிக மகிழ்ச்சியோடு இருந்தார்.
முதல் நாளன்று வெயில் அதிகமாயிருந்த நேரத்தில் அது அங்கே அவரை நன்றாக பார்க்கும்படி அமர்ந்தேன். இங்கே வெளிச்சம் ஆடுகிறது, அது நேரே வருவதில்லை. விளக்கு வெளிச்சமும் நெருப்பு வெளிச்சமும் பொருட்களை வினோதமாக காட்டின. அதனால் நான் அங்கே வெயிலில் போய் மாமிசமான வார்த்தையை நோக்கி பார்த்தேன். அப்போது தாய் தன் மகனுடனும் ஆண்டவரின் அடிமையானவள் தன் எஜமானருடனும் பரிச்சயமடைந்தாள். நான் ஒரு ஸ்திரீயாகவும் ஆராதிக்கிறவளாகவும் இருந்தேன். அதன் பிறகு அன்னாளுடைய வீடு உம்முடைய தொட்டிலின் அருகே நான் வாழ்ந்த நாட்கள், நீர் முதல் நடை பயின்றது, உம்முடைய முதல் வார்த்தை, இவையெல்லாம் பிந்தி அதன் காலத்தின்படியே நடந்தன. அவை எதுவும் நீர் பிறந்த வேலைக்கு ஈடில்லை. நான் சர்வேஸ்வரனிடம் திரும்பும் போதுதான் அந்த நிறைவை நான் மீண்டும் காண்பேன். அப்போது அல்பேஸ் மேரி கேட்கிறாள், ஆனால் அந்த கடைசி தருணத்தில் ஏன் பயணம் புறப்பட்டீர்கள்? இவ்வளவு முன்னேற்பாடில்லாமல் இருந்திருக்கிறீர்கள். ஏன் தாமதித்திருக்க கூடாது? பிறப்பு அல்லது வியாதி போன்ற அவசரங்களுக்கு சட்டத்திலே காலம் நீட்டி கொடுக்கப்பட்டுள்ளதே. அல்பேஸும் அப்படி சொன்னார் என்று. தாமதிக்கவா? ஓ, அது கூடாது. சூசேப்பர் அந்த செய்தியை கொண்டு வந்த மாலையில் நீரும் நானும் மகிழ்ச்சியால் குலுங்கினோம். அதுவே அழைப்பு. ஏனென்றால் நீர் பிறக்க வேண்டியிருந்தது இங்கேதான், வேறு எங்கும் அல்ல. தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்திருந்தார்கள். அந்த திடீர் அறிவிப்பு வந்தது. அது சூசேப்பருடைய சந்தேகத்தின் நினைவை கூட அழித்துவிட இரக்கமுள்ள மோட்சம் விரும்பியது போல் இருந்தது. நான் காத்திருந்ததும் அதற்காகத்தான். உமக்காகவும் அவருக்காகவும் யூத உலகிற்காகவும் வருங்கால உலகத்திற்காக எப்போதைக்கும் என்றென்றைக்கும். நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், அதன்படி செய்தோம். தாமதிப்பதா? மணப்பெண் தன் திருமண கனவை பிந்தவிட முடியுமா? எதற்காக தாமதிக்க வேண்டும்? சரி, என்னதும் நடந்திருக்க கூடுமே என்கிறாள் அல்பேஸின் மேரி மறுபடியும். நான் எதற்கும் பயப்படவில்லை. நான் கடவுளிடம் அமைதியை கண்டேன். அப்போ இப்படித்தான் எல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு யாருமே சொல்லவில்லை. அதை பற்றி நான் நினைக்கவும் இல்லை. எவ்வளவிற்கென்றால் நான் சூசேப்பரை ஊக்கப்படுத்துவதற்காக அவரையும் உன்னையும் பிறப்பிற்கு இன்னும் நாள் இருக்கிறதாக நினைக்க விட்டுவிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும், பிரதிஷ்டையின் திருநாளில் உலகத்தின் ஒளி பிறப்பார் என்று எனக்கு தெரியும். அப்போது யூதா ததேயு உறுதியுடன் கேட்கிறார் தன் தாயிடம், அம்மா, நீங்கள் ஏன் மரியாயுடன் போகவில்லை? அப்பாவும் ஏன் அதை நினைக்கவில்லை? எப்படியும் நீங்கள் இருவரும் இங்கே தானே வர இருந்தீர்கள், நாம் வந்தோம் தானே என்று. உன் அப்பா பிரதிஷ்டை விழாவிற்கு பிறகு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். தன் சகோதரனிடமும் சொன்னார். ஆனால் சூசேப்பர் தாமதிக்கவில்லை. ஆயினும் நீங்களாவது என்கிறார் யூதா ததேயு மறுபடியும். அவளை குறை சொல்லாதே யூதா. நாங்கள் இருவரும் சம்மதித்து இந்த பிறப்பின் மறைப்பொருள் மேல் ஒரு திரையிடுவதற்காகவே செய்தோம். இந்த விதமான அடையாளங்களுடன் இது நடக்கும் என்று சூசேப்பருக்கு தெரியுமா? உங்களுக்கு அது தெரியாதென்றால் அவருக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அவர் பிறப்பார் என்பதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்போ தேவ ஞானம் எங்களை வழி நடத்தியது. அது அப்படி செய்வதுதான் சரியானது. சேசுவின் பிறப்பும் உலகில் அவருடைய பிரசன்னமும் சாத்தானை எழுப்பிவிடக்கூடிய அசாதாரணமான நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லாமல் நடைபெற வேண்டியவை. கிறிஸ்துவின் முதல் வெளிப்பாட்டின் விளைவுதான் பெத்லகேம் மக்களுடைய கிறிஸ்துவுக்கு எதிரான கடும் பகை என்பது உனக்கு தெரியும். அந்த வெளிப்பாட்டை பசாசுக்குரிய பகை இரத்தம் சிந்துதலுக்கு பயன்படுத்தி அதனால் பகையை மேலும் அதிகரிக்க செய்தது. யோனாவின் சீமோனே, வாயடைத்து மூச்சும் அடைத்து போயிருக்கிறீரே, இது உமக்கு திருப்தி தானா? ஆம், மிக திருப்தி. எவ்வளவென்றால் நான் இந்த உலகத்திற்கு அப்பால் இருப்பது போல் தேவாலயத்தின் திரை சிலைகளுக்கும் அப்பால் இருக்கிறதை விட அதிக புனித இடத்தில் இருப்பது போல் தோன்றுகிறது. இப்போது நான் உங்களை இந்த இடத்தில் அந்த இரவின் ஒளியில் பார்ப்பது எனக்கு எவ்வளவு பயம் என்றால், உங்களை நான் ஒரு பெரிய ஸ்திரீயாக, ஆனால் ஒரு ஸ்திரீயாக மட்டுமே மதித்து நடந்து வந்திருக்கிறேனே என்பதுதான். இப்போது இனிமேல் நான் உங்களை முன்பு அழைத்தது போல் மரியா என்று கூப்பிட துணிய மாட்டேன். இதுவரையிலும் நீங்கள் என் குருவின் அன்னையாக இருந்தீர்கள். இப்பொழுது நான் உங்களை அந்த பரலோக சமுத்திர அலைகளின் சிகரத்தில் பார்க்கிறேன். உங்களை ஒரு ராக்கினியாக காண்கிறேன். நான் ஒரு பரிதாபமான நிர்பாக்கியன். உங்கள் முன் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். ஏனென்றால் நான் ஒரு அடிமை என்று கூறி ராயப்பர் மாதாவின் முன்பாக விழுந்து அவர்களின் பாதங்களை முத்தம் செய்கிறார். இப்போது சேசு பேசுகிறார். எழுந்திரு சீமோன், இங்கே என் பக்கத்தில் வா. ராயப்பர் சேசுவின் வலது பக்கத்தில் மாதா இருப்பதால் அவருடைய இடது பக்கம் செல்கிறார். நாம் யார் இப்போது என்று சேசு கேட்கிறார். நாமா?
நாம் சேசு, மரியா, சீமோன். நல்லது. ஆனால் நாம் எத்தனை பேர்? 3 பேர். அதாவது நாம் ஒரு திருத்துவம். மோட்சத்திலே ஒரு நாள் தெய்வீக திருத்துவத்திடம் ஒரு நினைவு எழுந்தது. வார்த்தை உலகிற்கு போக காலமாயிற்று என்று. அப்படி ஒரு அன்பின் துடிப்பால் வார்த்தை பூமிக்கு வந்தது. அதற்காக பிதாவிடமிருந்தும் இஸ்பிரித்து சாந்துவானவரிடமிருந்தும் அவர் பிரிந்தார். பூமியிலே உழைக்க வந்தார். மோட்சத்தில் இருந்த இருவரும் வார்த்தையின் செயல்களை தியானித்து நினைவையும் சிநேகத்தையும் கலந்து உலகில் உழைக்கும் வார்த்தைக்கு உதவ தாங்கள் மிகவும் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் வரும், அப்போது மோட்சத்திலிருந்து ஒரு கட்டளை பிறக்கும். நீவீர் திரும்பி வாரும் காலமாயிற்று, ஏனென்றால் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று. அப்போது வார்த்தை மோட்சத்திற்கு திரும்பி செல்வார். இப்படி சேசு மாதாவையும் ராயப்பரையும் விட்டு ஒரு எட்டு பின்னால் எடுத்து வைக்கிறார். பின் அவர் மோட்ச உயரங்களில் இருந்து பூமியில் இருக்கிற இருவரையும் கண்டு தியானிப்பார். அவர்கள் இருவரும் புனித ஏவுதலினால் முன்னையெல்லாம் விட ஐக்கியமாவார்கள். வார்த்தையின் விருப்பமாகிய அவருடைய திருச்சபையின் நிரந்தர போதனையினால் உலகத்தின் இரட்சணியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு சக்தியையும் அன்பையும் புனித ஏவுதல் ஒருங்கிணைக்க அவர்கள் ஐக்கியமாவார்கள். உலகில் விடப்பட்டிருக்கும் இருவரையும், அன்பாகிய என் அன்னையையும் சக்தி ஆகிய உன்னையும் மேலும் மேலும் நெருக்கமாய் பந்தனம் செய்ய பிதாவும் சுதனும் இஸ்பிரித்த சாந்துவும் தங்கள் கதிர்களால் ஒரு சங்கிலி ஆவார்கள். நீ நிச்சயமாக மரியாயை ஒரு ராக்கினியாக பாவிக்க வேண்டியிருக்கும். ஆயினும் ஒரு அடிமை போல் அல்ல. நீ இப்படி நினைக்கவில்லையா? நீர் விரும்பும் அனைத்தையும் நான் நினைப்பேன். என்னால் தாங்க முடியவில்லை. நான் சக்தி. ஓ, நான் சக்தியா? நான் சக்தியாக வேண்டுமானால் நிச்சயமாக அவர்களில் நான் ஊன்ற வேண்டும். ஓ, என் ஆண்டவரின் தாயே, என்னை கைவிட வேண்டாம். ஒருபோதும் ஒருபோதும். பயப்படாதேயும். என் மகன் தானாக நடக்கும் வரையிலும் நான் செய்தது போல கையையும் எப்போதும் பிடித்திருப்பேன். அதற்கு பிறகு என் ஜெபத்தால் உமக்கு உதவுவேன். சீமோனே, உற்சாகமாயிரும். கடவுளின் வல்லமையை ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம். நான் அதை சந்தேகிக்கவில்லை. சூசேப்பரும் அப்படியே. நீரும் அதை சந்தேகிக்க கூடாது. நாம் தாழ்ச்சியுடனும் பிரமாணிக்கத்துடனும் இருந்தால் மணிக்கு மணி கடவுள் தம் உதவியை நமக்கு தருகிறார். இப்போது வெளியே நீரோடை பக்கம் இம்மர நிழலுக்கு வாருங்கள். பிந்தி கோடையாயிருந்தால் இம்மரம் நிழலுடன் தன் ஆப்பிள்களையும் உங்களுக்கு கொடுக்கும். வாருங்கள், நாம் புறப்படும் முன் உணவு கொள்வோம். மகனே, எங்கு போக வேண்டும்? ஜாலாவுக்கு. அது அருகில்தான் இருக்கிறது. நாளைக்கு நாம் பெத்சூருக்கு போகலாம். அவர்கள் அந்த ஆப்பிள் மர நிழலில் அமர்கிறார்கள். மாதா அதன் தடித்த அடிமரத்தில் சாய்ந்து கொள்கிறார்கள். பர்த்தலமேயு மாதாவை கவனிக்கிறார். எவ்வளவு இளம் பெண்ணாக இருக்கிறார்கள்! என்றாலும் மோட்சத்திற்குரியவர்களாய் தன் ஞாபகப்படுத்திய காரியங்களால் உருகி சேசு ஆசீர்வதித்த உணவை வாங்கி கொண்டு அன்போடு அவரை பார்த்து புன்னகை செய்கிறார்கள். அவருடைய நிழலில் நான் அமர்ந்திருக்கிறேன். அவருடைய உணவு என் சுவைக்கு திருப்தியாயிருக்கிறது என்று மெல்ல கூறுகிறார்கள். யூதா ததேயு பர்த்தலமேவுக்கு பதிலாக, அது உண்மை, அவர்கள் அன்பால் நோயுற்று இருக்கிறார்கள். ஆயினும் ஆப்பிள் மரத்தடியில் விழிப்படைய வைக்கப்பட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியாது என்கிறார். அதற்கு யாகப்பர், ஏன் சொல்ல முடியாது சகோதரா? அரசரின் இரகசியங்கள் பற்றி நமக்கென்ன தெரியும்? அப்போது சேசு சிரித்து கொண்டு சொல்கிறார், புதிய ஏவாள் மோட்சத்தின் ஆப்பிள் மரத்தின் அடியில் நினைவினால் உற்பவிக்கப்பட்டார்கள். எதற்கென்றால் பாம்பை வெளியே விரட்டி ஓட்டவும் தன் புன்னகையாலும் கண்ணீர்களாலும் விஷமுற்ற கனியை விஷம் அற்றதாக்கவுமே ரட்சிக்கும் கனியின் மரமாக அவர்கள் ஆனார்கள். நண்பர்களே, வாருங்கள், அதன் கனியை அருந்துங்கள். ஏனென்றால் அது இனிமையால் ஊட்டப்பெறுவது கடவுளின் தேனால் ஊற்றம் பெறுவதாகும். பின் மாதா மார்ஜியமை கவனித்து கொண்டும் ஸ்திரீகளுடன் பேசி கொண்டும் இருக்கிறார்கள். அப்போது பர்த்தலமேயு ஆண்டவரிடம் தாழ்ந்த குரலில், ஆண்டவரே, தயவு செய்து என்னுடைய பழைய விருப்பம் ஒன்றை நிறைவேற்றும். ஒரு விளக்கம் தேவை. நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற உன்னத சங்கீதம் மாதாவை முன்னறிந்து கூறியதா என்று கேட்கிறார். வேத நூல் அதன் தொடக்கத்திலிருந்தே அவர்களை பற்றி தான் பேசுகிறது. வருங்கால நூல்களும் மனிதனுடைய சொல் கடவுளின் நித்திய நகரத்தின் நித்திய ஓசானாவாக மாறுகிற வரையிலும் அவர்களை பற்றியே பேசும் என்று சேசு பதில் கூறிவிட்டு ஸ்திரீகளின் பக்கம் திரும்புகிறார். அவர்கள் தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறார் என்பதை கேட்க முடிகிறதே.
அவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறார் என்பதை கேட்க முடிகிறது. என்ன ஞாபகம், என்ன கவிதை என்கிறார் தீவிர சீமோன் தன் தோழர்களிடம். அப்போது யூதாசும் சம்பாஷணையில் கலந்து கொள்கிறான். அவன் நேற்றிருந்த மனநிலையிலேயே இருக்கிறான். மிக கொஞ்சமாகவே பேசினான். முன்பிருந்த சுதந்திரத்தோடு தான் இருப்பதாக காட்டிக்கொள்ள முயல்கிறான். கேளுங்கள், கடவுளின் மனிதாவதாரம் ஏன் நடைபெற வேண்டும் என்று நான் அறிய ஆசிக்கிறேன். சாத்தானை தோல்வியுறச் செய்யக்கூடிய முறை கடவுள் மாத்திரமே பேசக்கூடும். கடவுள் மட்டுமே ரட்சிக்கும் வல்லமையை கொண்டிருக்க முடியும். அதை நான் சந்தேகிக்கவில்லை. ஆயினும் நான் நினைக்கிறேன், வார்த்தையானவர் எல்லா மனிதரையும் போல் அவரும் பிறந்து குழந்தை பருவத்தின் துன்ப துரிதங்களுக்கும் மற்றவற்றிற்கும் உட்பட்டதை விட குறைவாக உட்பட்டிருக்கலாம். அவர் மனித வடிவில் முழு வளர்ச்சி பெற்ற மனித உருவத்தில் தோன்றியிருக்க கூடாதா? அவர் தமக்கு ஒரு தாய் எப்படியும் வேண்டும் என்றிருந்தால் ஒரு சுவிகார தந்தையை தேர்ந்து கொண்டது போல ஒரு சுவிகார தாயையும் தெரிந்து கொண்டிருந்திருக்கலாமே. அவரிடம் நான் இதை ஒரு தடவை கேட்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர் அதற்கு விரிவாக பதில் சொல்லவில்லையோ அல்லது எனக்குத்தான் ஞாபகம் இல்லையோ. அதே பொருள் பற்றி நாம் பேசிக்கொண்டிருப்பதால் அவரிடமே கேளுமே என்கிறார் தோமையார். நான் கேட்க மாட்டேன். அவருக்கு கஷ்டம் கொடுத்து விடுவேன். அவர் என்னை இன்னும் மன்னிக்கவில்லை என நினைக்கிறேன். எனக்காக நீரே கேளும். அப்போது செபதேயு யாகப்பர் யூதாசை பார்த்து, மன்னிக்கவும், இத்தனை தெளிவும் விளக்கங்களும் இல்லாமலே நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கேள்வி கேட்க நீர் எதிர்பார்க்கிறீரா? அது சரியில்லை என்கிறார். எது சரியில்லை என்று கேட்கிறார் சேசு. அங்கே மௌனம் நிலவுகிறது. பின் தீவிர சீமோன் மற்ற எல்லார் சார்பிலும் பேசுகிறார். யூதாஸின் கேள்விகளையும் மற்றவர்களின் பதில்களையும் திருப்பிச் சொல்கிறார். அதற்கு சேசு, நான் மனதில் வருத்தம் வைத்துக் கொள்வதில்லை. அதுவே முதல் காரியம். நான் சொல்ல வேண்டிய அபிப்பிராயங்களை சொல்கிறேன். வேதனைப்படுகிறேன், மன்னிக்கிறேன். பயப்படுகிறவனுக்கு அது பொருந்துகிறது. அவன் பயப்படுவதே அவன் குழப்பத்தினால்தான். என்னுடைய மெய்யான மனித அவதாரத்தை பற்றி நான் கூறுவது அதை நடைபெற்றது நீதியே. வருங்காலத்தில் என் மனித அவதாரம் பற்றி அநேகர் தவறு செய்வார்கள். நான் எடுத்திருக்க வேண்டுமென்று யூதாஸ் விரும்புகிற தப்பான உருவங்களை எனக்கு பொருத்தி சொல்வார்கள். திடப்பொருளான சரீரம் போல் நான் காணப்பட்டாலும் உண்மையிலே நான் ஒரு ஒளி விளையாட்டு போல் மாறக்கூடியவனாக இருப்பதாகவும், நான் சரீரம் உள்ளவனும் அது அல்லாதவனுமாக இருப்பேன் என்றும் சொல்வார்கள். மரியாயின் தாய்மையும் உண்மையாகவும் உண்மை அல்லாததாகவும் இருக்கும் என்றும், நான் மெய்யாகவே மாம்சமாய் இருக்கிறேன். மரியம்மாள் மனித அவதாரம் எடுத்த வார்த்தையின் மெய்யான தாயாய் இருக்கிறார்கள். நான் பிறந்த நேரம் அவர்களுக்கு ஒரு பரவசம் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் பாவ பழுவும் ஆதி தகுப்பனின் வழியாக வரும் தண்டனை இல்லாத புதிய ஏவாளாய் இருப்பதால் தான். ஆனால் அவர்களிடம் தங்கியதால் நான் என்னை தாழ்வுபடுத்தவில்லை. வாக்குத்தத்த பேழையில் வைக்கப்பட்ட மன்னா தாழ்த்தப்பட்டதா? இல்லை, மாறாக அது அந்த இடத்தில் இருந்ததால் அதிக மதிப்பு பெற்றது. மற்றவர்கள் நான் மெய்யான சரீரமாய் இராததால் நான் வேதனைப்படவில்லை என்றும், என் உலக வாழ்வில் நான் மரணம் அடையவில்லை என்றும் சொல்வார்கள். நான் இங்கு இருப்பதை மறுக்கக்கூடாததால் அவர்கள் என் மெய்யான மனித அவதாரத்தை அல்லது மெய்யான தெய்வீகத்தை மறுப்பார்கள். அப்படியல்ல, நான் நித்தியத்திற்கும் பிதாவோடு மெய்யாகவே ஒன்றாயிருக்கிறேன். மாமிசமாக சர்வேஸ்வரனோடு ஐக்கியப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் எட்ட முடியாததை அன்பானது உம்முடைய உத்தமத்தனத்தினால் எட்டுவது உண்மையாகவே சாத்தியமானது. மாம்சத்தை ரட்சிக்க மாம்சமாவதால் இந்த தப்பறைகளுக்கெல்லாம் ஒரு பதில் என் முழு வாழ்க்கையாலும் கொடுக்கப்படுகிறது. பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் அது இரத்தம் சிந்தியது. பாவம் தவிர்த்து மற்ற மனிதருக்கு பொதுவான எல்லாவற்றிற்கும் அது உட்பட்டது. ஆம், நான் மரியாயிடமிருந்து பிறந்தேன் உங்கள் நலனுக்காக. அதிலே இந்த ஸ்திரீ உடன் உழைப்பாளராக ஆனதினால் எவ்வளவு நீதி குறைக்கப்பட்டிருக்கிறது என நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் சொல்வதில் உனக்கு திருப்தி ஏற்படுகிறதா யூதாஸ்? ஆம் குருவே, எனக்கும் நீ அப்படி செய். யூதாஸ் தலை கவிழ்ந்து நாணமடைகிறான். இவ்வளவு கருணையினால் ஒருவேளை உண்மையிலேயே தொடப்பட்டிருக்கக்கூடும். ஆப்பிள் மரத்தடியில் குளிர்ச்சியான நிழலில் இலைப்பாற்றி நீளுகிறது. சிலர் உறக்கவசப்படுகிறார்கள், சிலர் அரை தூக்கமாயிருக்கிறார்கள். மாதா எழுந்து மறுபடியும் கெபிக்குள் போகிறார்கள். சேசுவும் அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறார். காட்சி முடிகிறது. ஆமென்.
மாதா எழுகிறார்கள், உள்ளே நுழைகிறார்கள். எல்லாமே அப்போது இருந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் இப்போது நேரமாக இருக்கிறது. நான் உள்ளே வந்தபோது சூசேப்பர் ஒரு விளக்கை பொருத்தினார். கழுதையை விட்டு இறங்கி வந்த அப்போது தான் நான் எவ்வளவு களைப்புற்று குளிர்பட்டு போயிருந்தேன் என நான் உணர்ந்தேன். ஒரு எருது எங்களை வரவேற்றது. அதன் வெப்பத்தை உணர அதன் பக்கத்தில் சென்றேன். வைக்கோலில் சாய்ந்து கொண்டேன். சூசேப்பர் நான் நிற்கிற இவ்விடத்தில் வைக்கோலை பரப்பி எனக்கு ஒரு படுக்கை தயாரித்தார். வைக்கோலை எனக்கும், மகனே உமக்கும் அதோ அந்த மூலையில் அவர் உண்டாக்கிய நெருப்பில் சூடாக்கி தந்தார். ஏனென்றால் அவர் சமணசு போன்ற தன் பத்தினியை நேசிப்பதில் ஒரு தகப்பனை போல் இருந்தார். நாங்கள் இரவின் இருட்டிலேயே வழி தவறிவிட்ட அண்ணனும் தங்கையும் போல் கரம் கோர்த்தபடி எங்கள் அப்பத்தையும் பார்க்கட்டியையும் புசித்தோம். சூசேப்பர் அங்கே போய் நெருப்பை கிளறிவிட்டு தன் மேல் வஸ்திரத்தை எடுத்து கெபியின் வாசலை மூடினார். ஆனால் உண்மையிலேயே அவர் மோட்சத்திலிருந்து இறங்குகிற கடவுளின் மகிமைக்கு முன்பாக ஒரு திரையை தொங்கவிட்டார். என் சேசு, நீரும் நானும் அந்த வைக்கோலின் மேல் அந்த 2 மிருகங்களின் உஷ்ணத்தில் படுத்திருந்தோம். ஒரு கம்பளி போர்வையில் சுற்றப்பட்டு என் மேல் வஸ்திரத்தால் மூடப்பட்டிருந்தோம். என் பிரிய பத்தா, அந்த கவலை தோய்ந்த எதிர்பார்ப்பு வேளையில் என் தலைச்சன் தாய்மையின் திருநிகழ்ச்சியின் முன்பாக நான் தனிமையில் இருக்கையில் எந்த ஸ்திரீகளுக்கும் நிச்சயமற்றதான அவ்வேளையில் என்னை பொறுத்தவரை என் ஒரே தாய்மையின் நேரத்தில் மானிட சரீரத்திலிருந்து புறப்பட்டு வரும் கடவுளின் குமாரனை காண்பது என்பதென்ன என்னும் மறைப்பொருள் நிரம்பி அந்த வேளையில் சூசேப்பர் எனக்கு ஒரு தாய் போலும் ஒரு சம்மனசு போலும் இருந்தார். அவர் அப்போது என் ஆறுதலுமாயிருந்தார். அதன் பின் எப்போதுமே அப்படி இருந்தார். அதற்கு பின் அதனால் எனக்கு கடவுளின் அனுதின முத்தமாக இருந்ததை அந்த நீதிமான் காணாதிருக்கும்படி அமைதியும் உறக்கமும் அவரை ஆட்கொண்டு விட்டன. நான் சம்பந்தப்பட்ட வரையிலும் மனித தேவைகளின் இடைவெளிக்கு பின் அளவிட முடியாத பரவசத்தின் அலைகள் ஒரு பரலோக சமுத்திரத்திலிருந்து வந்தன. அவை என்னை தங்கள் பிரகாசிக்கிற முகடுகளில் ஏந்தி கொண்டு உயர உயர மேலே என்னை எழுப்பி ஒளியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் அன்புமாகிய சமுத்திரத்திற்குள் கொண்டு சென்றன. அங்கே நான் சர்வேஸ்வரனின் ஆழியில் அவருடைய நெஞ்சில் அமிழ்ந்து போனேன். அப்போது பூமியிலிருந்து ஒரு மெல்லிய குரல், மரியா, நீங்கள் உறங்குகிறீர்களா என்று கேட்டது. ஓ, அது எங்கோ ஒரு தூரத்தில் ஒலித்தது. ஒரு எதிரொலி, பூமியின் ஒரு ஞாபகம். அது எவ்வளவு மெல்லியதாக இருந்ததென்றால் என் ஆன்மா அசையவில்லை. நான் எழுந்தபோது நான் மேலும் உயரமாக நெருப்பின் ஆழத்திற்குள், கடவுளின் முன் அறிவாகிய எல்லையில்லா பாக்கியத்திற்குள் மேலும் அவர் வரைக்கும் உயர்ந்தெழும்பினேன். ஓ, அந்த இரவில் என்னிடமிருந்து நீர் பிறந்தீரா? அல்லது தமத்திருத்துவத்தின் பேரொளியிலிருந்து நான் பிறந்தேனா? உம்மை நான் கொடுத்தேனா? அல்லது என்னை பிறப்பிக்க நீர் என்னை இழுத்து கொண்டீரா? நான் அறியேன். அதன் பின் கீழே இறங்குகிறேன். சமணசுக்களின் விலாசத்திற்கு, நட்சத்திரத்திலிருந்து நட்சத்திரத்திற்கு, மேகத்திலிருந்து மேகத்திற்கு. ஒரு இனிய, மெதுவான, பேரின்பமான, அமைதியான இறங்குதல். கழுகினால் வானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட ஒரு பூ பின் விட்டுவிடப்பட்டது போல அந்த மலர் மெல்ல மெல்ல இறங்குகிறது. காற்றின் இறக்கைகளிலே ஒரு மலைத்துளி பட்டு அது அதிக அழகுடையதாகிறது. வானத்திலிருந்து ஒளித்தெடுக்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு வானவில் துண்டு